வணக்கம். நாங்கள் இன்னைக்கு படிக்க போகிற பாடம் வந்து 9வது பாடம். நாமும் ஆலயம் செல்வோம். இதுக்குரிய வேத பகுதி வந்து லூக்கா 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது சொல்லுங்க பார்ப்போம், எந்தெந்த பிள்ளைகள் யார் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள், ஆலயத்துக்கு போகிற பிள்ளைகள்னு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த நாளும் ஸ்கூல் போயிட்டு வரோம், எங்களுக்கு மிச்சம் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறவங்களும் இருக்கிறீங்க தானே? அம்மா அப்பா வந்து உங்களை ஞாயிற்றுக்கிழமை வாங்க நாங்கள் சர்ச்சுக்கு போவோம்னு சொல்கிற நேரம் எத்தனை பேர் சந்தோஷமாக போகிறீங்க? எத்தனை பேர் அழுதுகிட்டு எனக்கு இயலாது எனக்கு இயலான்னு சொல்லிட்டு போகிறவங்க யாரு? இந்த வேத பகுதியின் மூலம் நாங்கள் வந்து இயேசு எப்படி சிறு வயதில் தங்கள் பெற்றோரோடு அவர் ஆலயத்துக்கு சென்றார் என்று நாங்கள் வளர்ந்தாரு, எப்படி இருந்தாருன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். சரி, இயேசு வந்து தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத் ஊரில் அவர் வளர்ந்து வந்தார். அந்த நேரம் அந்த ஊரில் இருக்கிற ஆலயத்துக்கு அவர் தவறாமல் போகிறாரு. அதே மாதிரி அவர் சிறு வயதில் தவறாமல் வேதாகம புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் வாசிக்கிறோம்னு சொல்லுங்க பார்ப்போம். நாங்கள் பைபிள் வாசிக்கிறோமா தவறாம? இல்லை தானே, எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்கள் இயேசுவை போல வளர வேணாமா? அப்போ நாங்கள் இயேசு என்ன செய்தாரோ நாங்கள் அதை செய்ய பழக வேணும் தானே. நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் என்ன செய்ய வேணும்? தவறாமல் நாங்கள் ஆலயத்துக்கு எங்களோட பெற்றோரோடு நாங்கள் போக வேணும். போயிட்டு அங்கே சண்டே ஸ்கூல் இருக்கா, சண்டே ஸ்கூலில் போயிட்டு பங்கு பெற்று அதில் எங்களுக்கு வேதாகமத்தில் உள்ள சில கதைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அழகாக எங்களுக்கு சொல்லி தருவாங்க தானே. கலை பண்ண தருவாங்க, ஹேண்ட் ஒர்க் செய்வாங்க. எத்தனை பேர் சண்டே ஸ்கூல் போகிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். நிறைய பேர் போகிறீங்க. நல்ல பிள்ளைகள். அதே மாதிரி நாங்கள் தவறாமல் வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஆலயத்துக்கு செல்ல வேணும். ஆலயத்துக்கு நாங்கள் போயிட்டு என்ன செய்யலான்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதா? இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஆலயத்துக்கு போனால் ஜெபம் பண்ண வேணும், வேதாகம புக் கொண்டு போக வேணும். கொண்டு போயிட்டு நாங்கள் எங்களோட ஆலயத்தில் நடைபெற அந்த ஆலய சர்வீஸில் நாங்கள் என்ன செய்ய வேணும்? முழு நேரமும் நாங்கள் அந்த ஆலயத்தில் பங்கு கொள்ள வேணும். எத்தனை பேர் வெளியே போகிறீங்க? அப்படியெல்லாம் நாங்கள் போகாமல் நாங்கள் இருக்க வேணும். இயேசு சிறு வயதிலேயே அவர் ஆலயத்துக்கு போனார். சிறு வயதிலேயே அவர் வேதாகமம் வாசித்தார். எல்லாரோடையும் அவர் மகிழ்ச்சியின் முகத்தோடு, அதாவது சிரிச்ச முகத்தோட போயிட்டு அவர் வந்தார். நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்களும் அதே மாதிரி செய்ய வேணும். இயேசு எப்படி அவர் பைபிள் வாசிச்சாரோ, அவர் எப்படி தவறாம ஆலயத்துக்கு சென்றாரோ அதே மாதிரி நாங்களும் செய்ய வேணும். நாங்களும் ஒரு முடிவெடுப்போமா, எந்த நாளும் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் தவறாமல் ஆலயத்துக்கு சென்று சண்டே ஸ்கூல் போயிட்டு சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற கதையெல்லாம் படிச்சுட்டு வந்து நல்லா கலை பண்ணி ஹேண்ட் ஒர்க் செய்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு விருப்பம்? அப்போ நாங்கள் இனி என்ன செய்ய வேணும்? எந்த ஞாயிற்றுக்கிழமையும் சிரிச்ச முகத்தோடு நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேணும். இந்த பாடத்துக்குரிய மரண வசனத்தை நாங்கள் பார்ப்போம். திருப்பாடல் 122 முதலாம் வசனம். திருப்பாடல் 122 முதலாம் வசனம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். நன்றி.